மகிமையால் நிரப்பும் தேவா, பிரசன்னத்தால் நிரப்பிடும், சமூகத்தை தேடி வந்தோம், ஆளுகை செய்திடும். மகிமையால் நிரப்பும் தேவா, பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை நேரத்தில் மீண்டும் ஒரு விஷயம் இந்த சபைக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு போதகர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பெரியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கனம் பண்ணுவாராக. அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உரித்தாகட்டும். இந்த நேரத்திலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் இருந்த இடத்தில் கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு கூட அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தாம் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றை பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்கிறது. வார்த்தை மகிமை நிறைந்தது. இந்த காலை நேரத்தில் ஆலயத்தில் தங்குகிற மகிமை வார்த்தையின் மூலமாகவும் மகிமை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக. அந்த மகிமை வார்த்தையின் மூலமாய் பெரிதாய் விளங்குவதாக. மகிமையும் வார்த்தையும் இன்றைக்கு கிரியை செய்யட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மத சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் அதே வசனம் வாசியுங்கள். இந்த வசனத்தில் பவுல் தாம் எதற்காக அனுப்பப்பட்டேன், தாம் எதற்காக அனுப்பப்படவில்லை, 2 காரியத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். எதற்காக அவர் அனுப்பப்படவில்லை? ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. அதற்கு முந்தின 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் நான் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞான ஸ்நானம் கொடுத்தது உண்டு. இது இல்லாமல் வேறு யாருக்காகிலும் ஞானஸ்நானம் கொடுத்தேனே இல்லையோ எனக்கு தெரியாது, நான் அறியேன் என்று அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்காக கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. அது ஒரு ஊழியம், ஆனால் அது தனக்கு ஒரு பிரதானமான ஊழியம் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அவர் என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. பவுலனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் ஒன்றுதான், கிறிஸ்துவினுடைய சிலுவை வீணாய் போகக்கூடாது. கிறிஸ்து சுமந்த சிலுவை வீணாய் போகக்கூடாது.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் வீணாய் போகக்கூடாது. அவர் சிலுவையில் பட்ட அடிகள், காயங்கள் எதுவும் வீணாய் போகவே கூடாது. அதற்காக சாதுரிய ஞானம் இல்லாமல் அவர் என்னை பிரசங்கிக்க அனுப்பினார். ஏனென்றால் அந்த சிலுவையை அவர் சுமந்தார் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோம அரசாங்கம் எத்தனையோ பேரை சிலுவையை சுமக்க நிர்பந்தம் பண்ணினது, சிலுவையிலே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தது. இயேசுவையும் சிலுவையிலே அறைந்த அந்த நாளிலே மற்ற 2 கள்ளர்களையும் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் பவுல் இந்த வசனத்திலே ரோம அரசாங்கம் யாரையெல்லாம் சிலுவையிலே அறைந்ததோ அவர்களுடைய சிலுவையை குறித்து சொல்லவில்லை. இயேசுவோடு கூட வேறு 2 கள்ளர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்களே, அவர்களுடைய சிலுவையை குறித்தும் பவுல் எழுதவில்லை. கிறிஸ்து சுமந்த சிலுவை, அந்த சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம், அந்த சிலுவையிலே அவர் பட்ட காயங்கள், ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய சிலுவை வீணாய் போகவே கூடாது. 2 கள்ளர்கள் சுமந்தார்களே, அந்த சிலுவை வீணாய் போகக்கூடாது என்று பவுல் சொல்லவில்லை. இது தவிர ரோம அரசாங்கம் யாரையெல்லாம் சிலுவையில் அறைந்ததோ அவர்களுடைய சிலுவை வீணாய் போக வேண்டும் என்று பவுல் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே மனிதர்கள். ஆனால் இவரோ தேவனுடைய ரூபமாய் இருந்து அவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு அவர் வந்தாரே, அவர் சுமந்த அந்த சிலுவை வீணாய் போகவே கூடாது. சிலுவை வீணாய் போகக்கூடாது. இதுதான் பவுலனுடைய வாஞ்சை, இதுதான் பவுலனுடைய விருப்பம். இது ஒரு லென்ட் சீசன். நாம் கேட்டது போல சபையிலே ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது என்று கேட்டோம். இந்த காலை நேரத்திலும் கூட சிலுவையை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சிலுவையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 விஷயங்கள், அதை தான் இந்த காலை நேரத்தில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரே, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன? முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டார், மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினாராம். அவர் எங்கு வாசம் பண்ணினார்? நமக்கு உள்ளே அவர் வாசம் பண்ணினார். அதைதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளாய் இருக்கிறவர் பெரியவர். சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் தான் நிருபத்தையும் அவர் எழுதுகிறார். அதே யோவான் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ணினவர் இப்பொழுது நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று அவர் எழுதுகிறார். ஒன்று நமக்குள் வாசம் பண்ணுகிறார், இன்னொன்று நமக்குள் அவர் பெரியவராய் காணப்படுகிறார். 2ஐயும் எழுதினது யோவான் சேஷன் தான். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக காணப்படுகிறதாம். அவருடைய மகிமையை கண்டோம். இந்த யோவான் சேஷன் அவருடைய மகிமையை கண்டான். அந்த மகிமையை கண்டுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுகிறார். அந்த மகிமையை பார்த்த பொழுது அவரால் அந்த பிரசனத்துக்கு முன்பாக, மகிமைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. உடனே அவருடைய பாதத்தில் அவர் விழுந்து போனார். தேவனுடைய அந்த மகிமையை குறித்து யோவான் சேஷன் சுவிசேஷத்திலும் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டார்.
ஆனாலும் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். கீழ்ப்படிந்தவராகி இன்றைக்கு பிரியமானவர்களே, சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், இல்லை என்றால் சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் அநேகருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரதானமாக கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவர் பேசுகிறதை, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் பேசும் பொழுது, அந்த வசனம் நமக்கு நேராக வரும் பொழுது அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை நம்மை திருத்துகிறதா, கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதா, கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகிறதா, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் வார்த்தை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் உங்களை நடத்துகிறார்களே, ஆவிக்குரிய தலைவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? பவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று. இப்படி பிரியமானவர்களை, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்மை நடத்துகிறவர்களுக்கு, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் அதை துக்கத்தோடு செய்யாமல் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எப்படி இயேசுவானவர் கடைசி மட்டும் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தாரோ, அதே போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலும் கடைசி மட்டும் கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும், சத்தியத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கானா என்ற ஊரிலே நடந்த திருமணத்தில் இயேசு தம்முடைய முதல் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த திருமணத்தில் ஏற்பட்ட அந்த திராட்சரச குறைவு, அப்பொழுது திராட்சரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது என்று மரியாளிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். மரியாள் அதை இயேசுவுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்பொழுது மரியாள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், வெரி சிம்பிள் அண்ட் ஸ்பெஷல் சர்மன் பை மேரி என்று. மிகவும் சாதாரணமாய், அதே சமயம் விசேஷமான ஒரு உபதேசத்தை மரியாள் அந்த இடத்திலே சொல்லுகிறாள் என்று. சாதாரணமான ஒரு வார்த்தை, ஆனால் மிகவும் விசேஷமான ஒரு வார்த்தை. எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவ்வளவுதான். தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்றால் தண்ணீரை கொண்டு வர வேண்டும். மொண்டு கொள்ளுங்கள் என்றால் மொண்டு கொள்ள வேண்டும். கொண்டு போங்கள் என்று சொன்னால் கொண்டு போகல் வேண்டும். பரிமாறுங்கள் என்று சொன்னால் பரிமாற வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலாய் இருக்கிறது, கீழ்ப்படிதல். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அதன்படி செய்யுங்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷனரியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவருக்கு ஆரம்ப நாட்களிலே ஊழியத்திற்கு அர்ப்பணித்த சமயம் சீன தேசத்துக்கு போக வேண்டும், அங்கு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்ல வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு வாஞ்சை இருந்தது. அதற்குண்டான முயற்சிகளை அவர் எடுத்தார். எந்தெந்த ஆர்கனைசேஷன் சீன தேசத்துக்கு ஊழியர்களை அனுப்புகிறது, மிஷனரிகளாக போகிறார்கள் என்று அறிந்து கொண்டு அங்கெல்லாம் முயற்சி செய்தார். ஆனால் தேவன் அவருக்கு அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அவருடைய ஜெபம் சீன தேசத்துக்கு போக வேண்டும், அங்கு இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார், உன்னுடைய ஊழியம் சீன தேசத்தில் கிடையாது, ஆப்பிரிக்கா தேசத்தில். நீ ஆப்பிரிக்காவுக்கு தான் போக வேண்டும் என்று தேவன் அவருக்கு சொன்னார். அவருக்கு சற்றும் விருப்பம் கிடையாது. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு சற்றும் விருப்பம் கிடையாது. அவருடைய மனதிலே நிரம்பி இருந்த ஒரே காரியம், சீன தேசத்துக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், மிஷனரி ஊழியம். ஆனால் தேவன் சொன்னார், உணர்த்தினார். பல முறை ஆண்டவர் பேசினதற்காக கீழ்ப்படிந்து
சீன தேசத்தை விட்டுவிட்டு ஆப்பிரிக்க தேசத்தை முன்வைத்து ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஊழியம் செய்வதற்காக அவர் புறப்பட்டு போனார். யாருமே தொட முடியாத ஜனங்களை அவர் மூலமாக தேவன் சந்தித்தார். அநேகரை தொட்டார், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார். ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை, எழுப்புதலை, கிறிஸ்துவனுடைய அன்பை சுமந்து கொண்டு போனார். ஒரு கீழ்ப்படிதல் ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது, ஒரு தேவ மனுஷன் மூலமாக. டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்து போன பிற்பாடாக லண்டன் மிஷனரி சொசைட்டி அந்த வெறுமையான இடத்தை நிரப்புவதற்காக இன்னொரு மிஷனரியை அவர்கள் அனுப்பினார்கள். அந்த புது மிஷனரி ஆப்பிரிக்க தேசத்துக்கு வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியம் செய்த இன மக்களை அவர் சந்தித்து அவர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கேட்டார், நான் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தும்படிக்கு வந்திருக்கிறேன், கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவை குறித்து தெரியும், நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம், அவரோடு கூட பேசி இருக்கிறோம் என்று சொன்ன உடனே வந்த புது மிஷனரிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கிறிஸ்துவை பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவோடு கூட பேசி இருக்கிறீர்களா? இந்த இருண்ட பகுதியில் இருக்கிற நீங்கள் எப்படி கிறிஸ்துவை கண்டீர்கள் என்று அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த மக்கள் கேட்டார்கள், நீங்கள் கிறிஸ்துவை காண விரும்புகிறீர்களா என்று. அவர் சொன்னார், ஆம், நான் காண விரும்புகிறேன் என்று. எங்களோடு கூட வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். நேராக டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறைக்கு நேராக கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தினார்கள். இங்குதான் அவர் இருக்கிறார் என்று. கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து கிறிஸ்துவையே தன்னை ஒரு வாழ்க்கையிலே பிரதிபலித்த ஒரு தேவ மனிதர். காரணம் கீழ்ப்படிதல். தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது, சீன தேசத்துக்கு போக வேண்டும், மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த விருப்பத்தையும் மீறி தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு, அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன அந்த இடத்துக்கு போனபடியினாலே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயர் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருப்பதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை. நம்முடைய கீழ்ப்படியாமை. ஏன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது? அவர் சரியாக ஜெபிக்கல, எனக்காக இவங்க சரியாக ஜெபிக்கல, எனக்காக சபை சரியாக ஜெபிக்கவில்லை, எனக்காக ஊழியர்கள் சரியாக ஜெபிக்கவில்லை. கிடையாது. நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், அவ்வளவுதான். நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியினால்தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கீழ்ப்படியாமை தடுத்து கொண்டிருக்கிறது. இதை விட்டுவிடு என்று சொன்னால் ஆண்டவர் விட வேண்டும். இதை பிடித்துக்கொள் என்று சொன்னால் பிடித்துக்கொள்ள வேண்டும். இது போ என்று சொன்னால் போக வேண்டும். இங்கு போகாது என்று சொன்னால் போகக்கூடாது. ஆபிரகாமினுடைய ஒரு கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கு ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பனாக, முற்பிதாக்களில் முதற் பேரானவராக நிறுத்தி வைத்திருக்கிறது. தேவன் என்றால் யார் என்றே தெரியாத ஒரு காலகட்டத்திலே, அவருடைய சத்தத்தை மிக மிக அரிதாய் கேட்கப்படுகிற ஒரு காலத்திலே ஆபிரகாமுக்கு வந்த ஒரு அழைப்பு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே, நீ உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னாரே. தேவன் என்றால் யார் என்றே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடாத மனிதர்கள் நடுவில் இருந்து அவருடைய சத்தத்தை முதல் முறையாக கேட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி புறப்பட்டு போக முடியும் என்கிற நிலைமையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனபடியினாலே கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று எம்மட்டும் நடந்து திரிந்தாரோ எல்லாவற்றையும் அவர் சுதந்திரித்து கொண்டார். காரணம் 12ஆம் அதிகாரத்திலே வந்த அழைப்புக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்தபடியினாலே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது என்றால் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு ஒரு சத்தம் வருகிறது என்றால் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது என்றால் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு கூட இருந்தவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள். இன்றைக்கு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார். அவருடைய ரூபமாய் காணப்பட்டார்.
அவருடைய ஒரு மகிமைக்கு ஏற்ற ஒரு மகிமை அவருக்கு காணப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், மேன்மையாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை நடத்துகிறார்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இரண்டாவதாக, சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அடுத்த காரியம், அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி முழுவதுமாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை பிலிப்பியர் 2:8. தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி அதோடு கூட நின்றுவிடவில்லை, தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்கள், 2 வசனங்கள். 7ஆம் வசனத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கினார், 8ஆம் வசனத்தில் தம்மை தாமே அவர் தாழ்த்தினாராம். வாலின்சர ஆண்டவர் விருப்பப்பட்டு முழு எண்ணத்தோடு முழு இருதயத்தோடு தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ், தாழ்மை என்றால் ஹம்பிள்னஸ். ரெண்டுமே ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. கீழ்ப்படிதலும் வேண்டும், தாழ்மையும் வேண்டும். ஒன்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் காணப்படுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று மனத்தாழ்மை, தம்மை தாமே தாழ்த்துவது. தம்மை தாமே ஆண்டவர் வெறுமையாக்கினார். எந்த இடத்துல அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறையிலே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற சமயம் இயேசுவானவர் தம்முடைய 12 சீஷர்களோடு கூட அந்த இடத்திலே ஒரு புது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி, தம்மை தாமே அவர் தாழ்த்தி 12 சீஷர்களுடைய கால்களையும் அந்த இடத்துல அவர் கழுவினார். இது ஒரு அடிமை செய்கிற ஒரு வேலை. ஒரு அடிமை செய்கிற வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருவாய் காணப்படுகிறவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் செய்தார். ஒரு அடிமையாக அவர் தன்னை அந்த இடத்துல காண்பித்து ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வைத்து தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். கால்களை கழுவுவது ஒரு அடிமை செய்கிற வேலை. கைகளை கழுவுவது ஒரு அடிமை செய்கிற வேலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கைகளை கழுவுவது. ஆகையினால்தான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அடிமை செய்கிற வேலை. தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போவது ஒரு அடிமை செய்கிற வேலை. இயேசு இந்த மேல் வீட்டு அறையை தீர்மானிப்பதற்கு முன்பாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அல்லவா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்படுவான், அவனுக்கு பின்பே போங்கள், அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் கண்டு ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்க விரும்புகிறார் என்று சொல்லுங்கள், அவன் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிற ஒரு மேல் வீட்டறையை காண்பிப்பான், அந்த இடத்துல பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று. தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு போவது அடிமை செய்கிற வேலை. கைகளை கழுவுவது அடிமை செய்கிற வேலை. கால்களை கழுவுவது அடிமை செய்கிற வேலை. ஒரு அடிமையின் ரூபம் அவர் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகவில்லை, செய்து காண்பித்தார். சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போகவில்லை, செய்து காண்பித்தார். அவரே சுமந்து கொண்டு போனார். அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, செய்து காண்பித்தார். மேல் வீட்டறையிலே செய்து காண்பித்தார். தாழ்மையா இருங்கள் என்று வெறும் வார்த்தையிலே சொல்லிவிட்டு போகவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்து காண்பித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, சிலுவை உயர்த்தப்பட வேண்டும், நாம் தாழ்த்தப்பட வேண்டும்.
யோவான் ஸ்நானகன் அதைதான் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். சிலுவை உயர்த்தப்பட வேண்டும், நான் தாழ வேண்டும். சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் கீழ்ப்படிதல். அதோடு கூட சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு விஷயம் தாழ்மை. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு பல மேன்மைகளை கொடுத்திருக்கலாம், கிருபைகளை, வல்லமைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். மேல் இருக்கிற அபிஷேகம் பெரிதாய் காணப்படுகலாம். ஆண்டவர் நமக்கு 9 வரங்களையும் கொடுத்திருக்கலாம், வல்லமைகளை கொடுத்திருக்கலாம். நம்முடைய விசுவாசம் பெரிதாக காணப்படலாம். நம்முடைய பெயருக்கு அடுத்ததாக எத்தனையோ டிகிரிஸ் இருக்கலாம், நமக்கு பல மேன்மைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிருபை, அவ்வளவுதான். தேவன் நமக்கு கொடுத்திருப்பது எல்லாமே நம்முடைய மேன்மைக்காக அல்ல, நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறதற்காக கிடையாது. கிருபையாய் கர்த்தர் நமக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார். கிருபையாய் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையாய் நமக்கு சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையாய் நமக்கு வேலை சம்பாத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையாய் நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையவே கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டதே கிருபையாம். எபேசியர் 2:5 தான் சொல்லுகிறது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் பெற்றுக்கொண்டது எல்லாமே தேவனுடைய ஈவு. நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, தகுதியே இல்லை. கிருபை என்றால் என்ன அர்த்தம்? ஆம்பிளிஃபைட் பைபிள் வெர்ஷனுடைய ஒரு ப்ராப்பர் மீனிங் இதுதான். தகுதியே இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. பழைய ஏற்பாடாக இருந்திருந்தால் இந்த ஆல்ச்சருக்கு உள்ளாக பிரவேசிப்பதற்கும் நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நிற்பதற்கும் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கிருபை. நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் 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 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று. சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தாழ்மை. மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கர்த்தர் உயர்த்தினாலும் சரி, ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். எவ்வளவுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நிறுத்தினாலும் நமக்குள் ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். வெளி வேஷத்துக்காக தாழ்மையாய் நடிக்கக்கூடாது. வெளி பிரகாரத்துக்காக தாழ்மையை நாம் காண்பிக்க கூடாது. உண்மையாகவே மனதிற்குள்ளாக, அதுதான் வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மை என்று. வெளி வேஷத்துக்கான தாழ்மை கிடையாது. ஏதோ மனிதர்களுக்கு முன்பாக அப்படி நடந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஒரு தாழ்மை கிடையாது. மனத்தாழ்மை, மனதிற்குள் அந்த தாழ்மை காணப்பட வேண்டும், அதை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். உண்மையான அந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை உயர்த்துவார், சந்தேகம் கிடையாது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். ஆனால் எவ்வளவுதான் கர்த்தர் உயர்த்தினாலும், எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும், எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் கொடுத்தாலும் செய்திருந்தாலும் ஒன்றை மறந்து போகக்கூடாது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். மனத்தாழ்மை. சிலுவை நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினபடினாலே என்ன நடந்ததாம்? 8ஆம் வசனத்தில் அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் தேவன் போதும், தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். ஆதலால் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு முன்பாக வசனத்தில் இருக்கக்கூடிய காரணம். ஆதலால் என்றால் என்ன அர்த்தம்? முன்பு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன? 8ஆம் வசனத்தில் தம்மை தாமே அவர் தாழ்த்தினபடினாலே, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுதும் இன்னும் உயர்த்துவார். அப்பொழுதும் நீங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுதும் இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தார். அவரை குறித்த ஒரு குறிப்பு இப்படியாக சொல்கிறது. அவர் அமெரிக்க தேசத்துக்கு ஜனாதிபதியாக மாறினாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஷூக்கு தானே பாலிஷ் போட்டுக்கொள்வார். சிறு வயதில் இருந்தே தகப்பனிடத்திலிருந்து ஆபிரகாம் லிங்கன் கற்றுக்கொண்ட ஒரு தாழ்மை, ஒரு கீழ்ப்படிதல் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி தேசத்துக்கே, அமெரிக்க தேசத்துக்கே ஜனாதிபதியாக மாறினாலும் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய தாழ்மையை விட்டுவிடக்கூடாது, எக்காலத்துக்கும் ஒரு பெருமை வந்துவிடக்கூடாது என்று எண்ணி கடைசி மட்டும் தன்னுடைய ஷூக்கு தானே பாலிஷ் போட்டுக்கொள்வார். தாழ்மை.
இன்றைக்கு பிரியமானவர்களை, கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தாழ்மைக்கு அடையாளம். இந்த வசனம் எதற்கு அடையாளம்? தாழ்மைக்கு அடையாளம். நான் ஒன்றுமே கிடையாது, என்னை தாழ்த்துகிறேன், நான் வருகிறேன், உங்களை கனம் பண்ணுகிறேன், கனம் பண்ணுகிறதில் நான் முந்திக் கொள்ளுகிறேன். ஏன் நான் தான் போய் பிரேசலாம் சொல்லணுமா? அவர் சொல்ல மாட்டாரா? ஏன் நான் தான் போய் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? அவர் சொல்ல மாட்டாரா? அவருக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருக்கு முன்னாடி நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அவருக்கு முன்னாடியே நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வசனம் எதற்கடையாளம்? மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. கிறிஸ்து அதை தான் வெளிப்படுத்தினார். என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சீஷர்களுக்கு முன்பாக நான் ஏன் என்னை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைக்கவில்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னாரே, கற்றுக் கொடுத்தார். மேல் வீட்டு அறையிலே யாரும் இல்லாத அந்த இடத்திலே பூட்டப்பட்ட அறையிலே 12 சீஷர்களுக்கும் மனத்தாழ்மை என்றால் என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், சிலுவையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கீழ்ப்படிதல், அடுத்ததாக தாழ்மை, மூன்றாவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு. அவர் எங்கு வீற்றிருக்கிறார்? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். நாம் வாசித்தோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையினாலே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று. எப்படி உயர்த்தினார்? அதைதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். அவர் உன்னதமான, உயரமான, மகிமையான பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அந்த வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தி விட்டாராம். அதற்கு அடுத்ததாக உயர்த்துவதற்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தி விட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி விட்டார். இதுதான் உச்சி உயர்வு. அதற்கு அடுத்ததாக உயர்த்துவதற்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிதாவானவர் தம்முடைய குமாரனுடைய கீழ்ப்படுதலை கண்டு, தம்முடைய குமாரனுடைய தாழ்மையை கண்டு அவர் அந்த அளவுக்கு அவர் உயர்த்தி விட்டார். சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக என்ன நடந்ததாம்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்து, அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை அவர் சகித்தார். எந்த ஒரு காரணமே இல்லாமல், ஒரு வேலிட் ரீசன் இல்லாமல் பிதாவானவர் குமாரனை சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும்படிக்கு செய்தாரா? இல்லை. ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. என்ன கிரயம்? அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார் என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையின் மூலமாக வந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். சொல்வார்கள் அல்லவா, சகிப்புத்தன்மை என்று சொல்லுவார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்து கொண்டார். எதுவுமே பேசாமல், மாற்று வார்த்தை சொல்லாமல், மறுமொழி சொல்லாமல், எதிர்த்து நிற்காமல் அவர் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். அடிகள் விழுகிறதா? சகித்து கொண்டார். குட்டினார்களா? சகித்து கொண்டார். ஞான திருஷ்டியினாலே சொல், யார் உன்னை அடித்தார்கள்? சகித்து கொண்டார். துப்பினார்கள், சகித்து கொண்டார். வாரினால் அடித்தார்கள், சகித்து கொண்டார். எத்தனை பரியாசங்கள்! பிலாத்துவின் அரண்மனையில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் போர் சேவகர்களுடைய பரியாசம், வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு சிவப்பு மேலங்கியை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார்கள். சாதாரண ஒரு போர் சேவகர் ராஜாதி ராஜாவை பரியாசம் பண்ணினார்கள், சகித்து கொண்டார். வேதபாரர்களுடைய பரியாசம் சகித்து கொண்டார். பரிசேயர்களுடைய பரியாசம் சகித்து கொண்டார். சிலுவை சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் யூத ஜனங்களுடைய பரியாசம் சகித்து கொண்டார். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, பரியாசம் சகித்து கொண்டார். எதையுமே. அப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். சகிப்புத்தன்மை.
இன்றைக்கு பிரியமானவர்களை, சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் இல்லை என்றால், சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சகிப்புத்தன்மை. எவ்வளவோ துன்பங்களை நான் சகித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். எத்தனையோ துன்பங்களை அவர் சகித்தார். அந்நியர்களால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், கப்பற்சேதங்களினால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், உபவாசங்கள், கண் விழிப்புகள், தியாகங்கள், எத்தனையோ துன்பங்கள். யூதருடைய முறைமையின்படி 40ற்கு 1 குறை 5 முறை அடிக்கப்பட்டு, எத்தனை முறை கல்லெறியப்பட்டார், எத்தனை முறை தண்டனைக்கு நேராக அவர் போனார், எத்தனை முறை தலை வெட்டப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு நேராக அவர் தள்ளப்பட்டார், எத்தனையோ முறை எதிர்ப்புகள், பிரச்சனைகள், எவ்வளவோ துன்பங்களை சகித்தார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. அவருடைய சிலுவை வீணாய் போகக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ துன்பங்களை சகித்தே. இன்றைக்கு நமக்கு துன்பங்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. பிரச்சனைகளும், போராட்டங்களும், நெருக்கங்களும், தேவைகளும், துக்கங்களும் அநேகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவைகளின் நடுவிலே அவைகளை சகிக்கக்கூடிய ஒரு குணம், சகித்து கொள்ளக்கூடிய ஒரு குணம், பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம், இதற்கெல்லாம் தேவன் ஒரு பலன் கொடுப்பார் என்று அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குணம், சிலுவையை சகித்தார். இன்றைக்கு நாம் சிலுவையை சுமக்கிறோம் அல்லவா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும், நம்முடைய மாம்சத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும், பொருளாசையை வெறுக்க வேண்டும். நீதிமொழிகளில் சாலமன் அதைதான் சொல்லுகிறார், பொருளாசையை வெறுக்கிறவர்கள் தீர்காயுசை பெறுவார்கள் என்று. தன்னைத்தான் வெறுத்து, அதற்கு அடுத்ததாக சிலுவையை சுமந்து, அது செகண்ட் குவாலிஃபிகேஷன், சிலுவையை சுமக்க வேண்டும். அதற்கு அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன், அனுதினமும், எப்பொழுதாகிலும் ஒரு முறை கிடையாது, நாட் ஒன்லி இன் லென்ட் சீசன், 366 நாட்களும் கடைசி மட்டும் அனுதினமும், டே பை டே, ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்பாக வர கடவுள். நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், 2வதாக சிலுவையை சுமக்க வேண்டும், 3வதாக அனுதினமும் சுமக்க வேண்டும், 4வதாக அவருக்கு பின்பாக போக வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு அங்கங்கன்ட்டு மேய்ஞ்சின்னு இருக்கக்கூடாது, அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவருக்கு பின்பாக போக வேண்டும். அழைப்பு வந்துவிட்டால் எங்கெங்கோ போகக்கூடாது, அவருக்கு பின்பாக போக வேண்டும். தரிசனம் கிடைத்துவிட்டால் எங்கெங்கோ சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது, அவருக்கு பின்பாக போக வேண்டும். அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது வருகிற பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், அதைதான் பேதுரு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அவன் அந்த நிமித்தம் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். சிலுவையை சகித்து கொள்ள வேண்டும். சிலுவையின் நிமித்தமாக வருகிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் தேசத்திலே சிறைச்சாலைகளிலே தள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த ஒரு நாள் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி, பிரெட்டு, அவ்வளோதான். அந்த பிரெட்டையும் தண்ணியும் வைத்து சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கக்கூடிய சக விசுவாசிகளோடு கூட அவர்கள் கம்யூனியன் சர்வீஸ் நடத்தி கொள்வார்கள். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு, டார்ச்சர் ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் டார்ச்சர் ரூம். ரிச்சர்ட் உம்பரான் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், எல்லா பாடுகளையும் சகித்து கொள்ள முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடா பரவாயில்லை, பெரிய ஐஸ் பார் மேலே நிற்க வைத்து சங்கிலிகளினாலே கட்டி சாட்டைகளினாலே அடிக்கிற அடி சகித்து கொள்ள முடியும். டார்ச்சர்டு ரூம் அதை சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அந்த டார்ச்சர்டு ரூமுக்குள்ளே நிற்க வைத்து வேதம் பொய், கிறிஸ்து பொய்யான ஒரு மனிதர், வசனங்கள் பொய், கம்யூனிசம் நல்லது, கால்மார்க்ஸ் கொள்கைகள் நல்லது, லெனின் கொள்கைகள் நல்லது என்று இப்படி அந்த ஒரு ஸ்பீக்கரை மாட்டி விட்டுட்டு அந்த வார்த்தைகளை 20 மணி நேரம் கேட்க வைத்து அவருடைய மைண்டு பைத்தியம் பிடித்தது போல மாறிவிடுமா. சகித்து கொண்டார்கள். எத்தனையோ அடிகளை சகித்து கொண்டார்கள். கம்யூனிஸ்ட் தேசத்தின் சிறைச்சாலையில் இருந்த விசுவாசிகள் கிறிஸ்துவை ஆராதித்ததின் நிமித்தமாக. ரிச்சர்ட் உம்பரான் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், 14 ஆண்டுகள் கழித்து சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தபொழுது ஒரே ஒரு கலர் தான் அவர் மைண்டில் இருந்ததான், கிரே கலர். மற்ற எல்லா கலரும் மறந்துடுச்சு.
ஏனென்றால் 14 வருஷமும் ஒரே கலர் தான், யூனிஃபார்ம் கிரே கலர், வால் பெயிண்ட் கிரே கலர், சார்ஜ்டு ரூம் கிரே கலர். அந்த கிரே கலரை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மற்ற கலர்ஸ்லாம் மறந்துடுச்சு, க்ரீன், ப்ளூ, ரெட், எத்தனை கலர்ஸ் இருக்குது, எல்லா கலர்ஸும் மறந்துடுச்சு. கிரே கிரே என்று கண்கள் அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டது. சகித்து கொண்டார்கள், எவ்வளவோ துன்பங்கள் சகித்து கொண்டார்கள். சிலுவை சொல்லிக் கொடுக்கிற ஒரே காரியம் சகிப்புத்தன்மை. ஆகையினால்தான் அவரை பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் துன்பங்களை சகித்து கொள்ளும் பொழுது, பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாமுடைய பொறுமை பூமியை சுதந்திரித்துக் கொண்டார். யோபுனுடைய பொறுமை சுதந்திரவாளியாக கர்த்தர் வைத்தார். சகித்து கொள்கிற தன்மை. பிரியமானவர்களே, 3 காரியங்கள் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் கீழ்ப்படிதல், 2வதாக தாழ்மை, 3வதாக சகிப்புத்தன்மை. சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல கண்களை மூடி. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அவருடைய சிலுவை வீணாய் போகக்கூடாது, பாடு மரணங்கள் வீணாய் போகக்கூடாது, அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது, அவர் அடிக்கப்பட்ட அடிகள் வீணாய் போகக்கூடாது, அவருடைய அவமானங்கள் பரியாசங்கள் வீணாய் போகக்கூடாது. எருசலேமின் வீதிகளிலே நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு நம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கொல்கொதா மலையின் சிலுவையில் அவர் சிந்தினாரே, அது வீணாய் போகக்கூடாது. கெத்செமனே தோட்டத்திலே மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அவருடைய ஆத்மாவிலே ஏற்றுக்கொண்டாரே, அது வீணாய் போகக்கூடாது, வீணாய் போகக்கூடாது. ஆகையினாலே சிலுவையின் நிமித்தமாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, போதகரே, எங்களுக்கு நீர் போதித்தீர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். போதகரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், ஸ்தோத்திரம். நாங்கள் மறந்து போனதை இன்றைக்கு எங்களுக்கு நினைப்பூட்டினீர், அதற்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் நாங்கள் கற்றுக்கொண்டது நான் மறந்து விட்டோம், நினைப்பூட்டினீர், ஸ்தோத்திரம். தாழ்மையை நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது நான் மறந்து விட்டோம், பெருமை வந்தது நிமித்தம் மறந்து விட்டோம், மன்னியும். இன்றைக்கு மீண்டும் நினைப்பூட்டினீர், ஸ்தோத்திரம். சகிப்பு தன்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோம், மறந்து விட்டோம், இன்றைக்கு நினைப்பூட்டினீர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறாரே, நீ கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திரு என்று. நாங்கள் கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய். சபையை ஆசீர்வதியும், ஆராதனைகளை ஆசீர்வதியும், லெண்டேஸ் மீட்டிங்ஸை ஆசீர்வதியும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆசீர்வதியும். பண தேவைகள், பொருள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிரதிஷ்டையினாலே எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.